2004லேருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருந்தது. அதில் திமுகவும் ரொம்ப வருஷம் கூட்டணியில் இருந்தாங்கல்ல. அதே மாதிரி புதுச்சேரியில் திமுக ஆட்சியிலும் இருந்திருக்கின்றது, கூட்டணியிலையும் இருந்திருக்காங்க. ஏன் அப்போல்லாம் அந்த மாநில அந்தஸ்தை பற்றி ஞாபகம் வரலையா? அது எப்படிங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் ஞாபகம் வருது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் மறக்கலாம், ஜனங்க மறக்க மாட்டாங்க. கேட்பாங்களா மாட்டாங்களா? எங்களுக்கு எப்போ நீங்கள் அந்தஸ்து கொடுத்தீங்க? 10 வருஷமா 2 பேரும் தானே இருந்தீங்க, அப்போல்லாம் அதை பற்றி யாருமே பேசலையே. அன்னைக்கு சொன்னாங்க பாருங்கிறது 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னாங்க. முடிச்சு போச்சு. அப்படி கொடுக்கலன்னா என்ன பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ரூபாய்க்கு 3 படி போடுறேன், அப்படி போடலன்னா இவருக்கு 5 வயசா இருக்கும்போது இந்த வருஷம் இருக்கும், சிவகங்கையில கலெக்டர் ஆபீஸ் வந்ததே இந்த வருஷம் தான், அப்புறம் எப்படி அவர் போனாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபிரட் நோபல் அவர் தான் வந்து அணுவை கண்டுபிடித்தார், அதனால எத்தனை பேர் சாவாங்க, அதனால நோபல் பரிசை கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இவரு. ஆல்ஃபிரட் நோபல் டைனமைட்டை கண்டுபிடிச்சாரு, இவர் பாட்டுக்கு அப்படியே அள்ளி விட்டுன்னு போறாரு. அப்புறம் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? அவருடைய சப்போர்ட் பேசுறது என்டையர்லி டிஃபரெண்ட். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆட்சியில் இருப்ப, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் அப்படிதான் இவரை நான் பார்க்குறேன், நான் சீரியஸ் கண்டெண்டர் அப்படின்னு. வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண். வணக்கம் சார். வணக்கம் சார். பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. அரசியல் கட்சிகள் எல்லோரும் வந்து மும்முரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், அந்தந்த கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள் வந்து ஒரு சில கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள், கொள்ள முடியாத கருத்துக்களை எல்லாம் சொல்கிறாங்க. இதில் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, தமிழக முதல்வர், அதாவது வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சிட்டா புதுச்சேரி மாநிலத்திற்கு வந்து தனி அந்தஸ்து கொடுத்துருவோம், மாநிலமாக மாற்றப்படும். அது குறித்து தங்களுடைய கருத்துக்கள் என்ன? 2004லேருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருந்தது. அதில் திமுகவும் ரொம்ப வருஷம் கூட்டணியில் இருந்தாங்கல்ல. அதே மாதிரி புதுச்சேரியில் திமுக ஆட்சியிலும் இருந்திருக்கின்றது, கூட்டணியிலையும் இருந்திருக்காங்க. ஏன் அப்போல்லாம் அந்த மாநில அந்தஸ்தை பற்றி ஞாபகம் வரலையா? அது எப்படிங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் ஞாபகம் வருது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் மறக்கலாம், ஜனங்க மறக்க மாட்டாங்க. கேட்பாங்களா மாட்டாங்களா? எங்களுக்கு எப்போ நீங்கள் அந்தஸ்து கொடுத்தீங்க? 10 வருஷமா 2 பேரும் தானே இருந்தீங்க, அப்போல்லாம் அதை பற்றி யாருமே பேசலையே. சொல்லப்போனால் பெரும்பாலும் வந்து புதுச்சேரியில் அது எம்பிக்கள் ஆகட்டும், இல்லை வந்து ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், திமுக இவங்க தான் ரொம்ப தடவை இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் வந்து ரங்கசாமி அவர்கள் வருகின்றார், காங்கிரஸை விட்டு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது அத்தனை ஆண்டு காலம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து காங்கிரஸ் முதலமைச்சர் இருப்பார், எம்பியும் காங்கிரஸ் எம்பியாக இருப்பார், மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சியில் இருப்பாங்க, இதில் திமுக கூட்டணியிலையும் கூட இருக்கலாம். அப்பெல்லாம் இவங்களுக்கு இது ஞாபகம் வரல, இப்போ மட்டும்தான் ஞாபகம் வருதா? ஏன் அப்படி அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன? சொல்ல வேண்டியதுதான், எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போகிறது கிடையாது, வரப்போகிறது கிடையாது. ஸோ இதை வச்சு பாண்டிச்சேரி தேர்தலில் பார்த்தீங்களா இவங்களை கொடுக்க பாருங்க, மாநில அந்தஸ்து கொடுக்கல அப்படின்ட்டு மாநில ஆட்சியையாவது கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், வேற ஒன்றும் கிடையாது. அஃப்கோர்ஸ் இவங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எதிர்த்தரப்புலேருந்து அவங்க கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் இருந்தீங்களா கொடுத்தீங்களா, இப்போ மட்டும் கேட்டுக்கிறீங்க அப்படின்னாங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க இவங்க? அதனால் பேசிட்டு போகலாம். எதிர்க்க இருக்கவங்க யாராவது கேள்வி கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணீங்க, அன்னைக்கு கொடுத்தீங்களா, இப்போ ஏன் வந்து இந்த மாதிரி கேட்டுனுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ அதுக்கு பதில் வரும். யார் கேட்க போகிறாங்க? அடுத்ததாக அதாவது வந்து சட்டமன்ற தேர்தல் வந்தப்போ வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப வைரலாக இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாரு, அதே முதல்வர் ஆகிட்டார், இப்போ வந்து என்ன சொல்கிறார், பாராளுமன்ற தேர்தலுக்குன்னு இந்தியாவை காப்பாற்ற வாருங்கள் அப்படின்ட்டு மக்களை இழைக்கிறார். அப்படின்னீங்கன்னா இந்தியா இப்போ என்ன ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்குதா என்னன்னு தெரியல. உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆபத்தான கட்டம் எப்படின்னா, அந்த புள்ளி கூட்டணி தப்பி தவறி கூட எதிர்கட்சி அந்தஸ்து கூட வந்துடக்கூடாது, அந்த ஆபத்தை கூட மக்கள் கொடுத்துடக்கூடாது. மோடியே வரக்கூடாதுன்னு சொல்லி யார் வரக்கூடாது என்பதுல தான் நாங்கள் குறியா இருக்கிறோம் அவங்க சொல்றாங்க. நீங்க அதேதான் மக்களும் வந்து அதே தான் குறியா இருக்காங்க, யார் வரக்கூடாதுன்னு. அவங்களுக்கு தெரியும் இந்த புள்ளி கூட்டணியோடைய, அதுவும் குறிப்பாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இந்தியாவை நாசப்படுத்துவதற்காகவே வந்து அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நமக்கு உதவி செய்கிற நாடுகளோடெல்லாம் வந்து நட்புறவை துண்டிச்சிக்கணுமா, பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தணுமா, சீனாவோட பேச்சுவார்த்தை நடத்தணுமா,
யார் யாரெல்லாம் கொஷல் குத்துனுக்கிறானோ அவங்களோடலாம் ஃப்ரெண்டாக போ. அப்போது நமக்கு யாரெல்லாம் எதிரிகளோ அவங்கெல்லாம் வந்து இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொன்னால் அப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2 பேருமே நமக்கு எதிரிகள் தானே ஜனங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ வந்து ஸ்டாலின் தான் வராரு, இந்தியாவை காப்பாற்ற அப்படி இப்படின்லாம் ஆட் கேம்பெயின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டைரக்டாக சொல்ல வேண்டியது தானே, புள்ளி கூட்டணி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் அவர்கள் தான் பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சரி, ஆரம்பத்தில் பிரதமராக வருவதற்கு சான்சஸ் உண்டா? சொல்லணும். ஏங்க எனக்கு கூட தான் பிரதமராக வருவேன் நான் சொல்லுவேன், ஆசை இருக்குது, அதெல்லாம் கேட்க முடியுமா? அதாவது 2021 தேர்தலில் ஜெயிச்சு சிஎம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ பரவலாக ஒரு பேச்சு வந்தது, இது மாதிரி இவர் பிரதமராக வேண்டும் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த திராவிட மாடலை வந்து இந்தியா முழுக்க கொண்டு செல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் துபாய் போயிருந்தப்போ அந்த ஒரு என்ன சொல்றது இன்வெஸ்டார் மீட்டா மாநாட்டுக்காக, ஆமாம், அப்போ கூட என்ன சொன்னாங்க, அடுத்த தடவை நீங்கள் வரும்போது பிரைம் மினிஸ்டராக வரணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அந்த திமுகலேயே இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் நிறைய பேர் கூட சொன்னாங்க இவர் பிரதமராக வேண்டும் அப்படின்னு. நேற்று இன்று நாளைன்னு போட்டு அது எம்ஜிஆர் தலைமைச் செயலகம் நேற்று வந்து இது மேயர் அடுத்தது நாளைன்னு போட்டு பார்லிமெண்ட் போட்டிருந்தாங்க. பாத்தீங்களா சார் நீங்க? நேற்று நாளை எம்ஜிஆர் படம் தானே, படம் தான். ஆனா அவங்க அந்த திமுக போட்டிருந்தாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். நீங்களும் பார்த்து. அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து அவ்வளோ விகரஸா ஸ்டாலின் அவர்கள் தான் பிரதமர்னு பேசிட்டு இன்னைக்கு ரொம்ப சப்டியூடா இந்த புள்ளி கூட்டணி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா இந்த பிரதம மந்திரி அப்படின்ற கோஷம் சுத்தமா இறங்கிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் கை காட்டுபவர் தான் பிரதமர்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம முதல்வர் கை காட்டுபவர் தான் பிரதமர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ நான் கேட்குறேன், இவர் தான் பிரதமர்னு திமுகவில் சொல்லியிருந்தது போயிட்டு இவர் கை காட்டுபவர் பிரதமர் அப்படின்னு சொல்லும் போதே கோயிங் ரொம்ப டஃப்பாக இருக்கு அப்படின்னு தெரியலையா அவனுக்கு? ரைட்டு, அது சொல்லிக்க வேண்டியது தான். ஆனால் இந்த புள்ளி கூட்டணி அப்படின்றது வந்து சில பேர் சொல்லுவாங்க இவங்களுக்கு எதிர்காலமே கிடையாதுன்னு. புள்ளி கூட்டணிக்கு நிகழ்காலமே இல்லை, அப்புறம் தானே எதிர்காலத்தை பற்றி பேசுறது. அடுத்ததாக இப்போ வந்து காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா மேனிஃபெஸ்டோ விட்டுருந்தாங்க, தேர்தல் மேனிஃபெஸ்டோ விட்டுருந்தாங்க. அதில் அந்த தேர்தல் அறிக்கையில் பல கவர்ச்சிகரமான திட்டங்கள் எல்லாமே அறிவிச்சிருந்தாங்க. அது குறித்து சொல்லுங்கள் சார், எல்லாம் சாத்தியக்கூறா? அதாவது இந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சுயேட்சை எம்பிக்கள் போட்டி போடுவாங்க, அவங்களெலாம் கூட தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க. அப்படியே ஜனங்கள் இப்படியே பார்ப்பாங்க. முதல்வர் ஸ்டாலின் கூட தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார், 75 ரூபாய்க்கு பெட்ரோல், 65 ரூபாய்க்கு டீசல். ஆனால் காங்கிரஸ் அதை பற்றி எதுவும் சொன்னதா தெரியல. அவங்க அதை பற்றி சொல்லலை. ஆனால் வந்து மாதம் வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்க போகிறோம். அதுதான் நான் வரேன். இந்த சுயேட்சை எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு வாக்குறுதி அள்ளி விடுவாங்க. அதாவது இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் வந்து தமாஷா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு டிவி சேனல்லாம் போயிட்டு அவங்கள பேட்டி எடுத்து இந்த மாதிரி இந்த சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் வந்து கராத்தே ட்ரெஸ் போட்டுன்னு கராத்தே பண்ணிக்கினே வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணாரு அப்படின்லாம் வந்து சும்மா ஒரு ஜனங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க கொடுக்குற வாக்குறுதி பார்த்தீங்கன்னா ஆஹா இவர் மட்டும் பிரதமராக வரக்கூடாதா அப்படின்னு நமக்கு தோணும். அப்படியே வீசுவாங்க. அது அவங்களுக்கும் தெரியும் எத்தனை ஓட்டு வாங்க போகிறோன்னு நிச்சயம் கிடையாது. அப்படியே அவர் எம்பியாக ஜெயிச்சுட்டாருன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஃப்ளூக்கில். ஒரே ஒரு எம்பி எப்படிங்க பிஎம் ஆக முடியும்? எம்பியை திருப்பி போட்டால் பிஎம் அப்படின்னு அவர் ஆகிட முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க வாக்குறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதாவது வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா அப்படின்றாங்க. அதுக்கு என்ன க்ரைட்டீரியா, எத்தனை பேர் அதில் வருவாங்க? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உரிமை தொகைன்னு 1 கோடி ப்ளஸ் பேருக்கு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வாங்குறாங்க சார். அதான் 1000 ரூபீஸ். இப்போ அவங்கெல்லாம் வந்து இவங்க முதல்ல வந்து அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியில், அதுக்கப்புறம் இல்லைங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா, ஏழைகள் கஷ்டப்படுறவங்க தகுதி உள்ளவர்களுக்கு அப்படின்ற அந்த தகுதி என்ற வார்த்தை ரைட்டா. அப்போ அதை வச்சு தானே வந்து ரைட்டு இவங்களுக்கு தேவை இருக்குது, கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 1 கோடி பேருக்கும் அந்த 1 லட்ச ரூபா எலிஜிபிலிட்டி வரணுமா இல்லையா? அதை எப்படி நீங்கள் குறைக்க முடியும்? அப்போ என்ன ஆகும், 1 கோடின்னு வச்சுக்கோங்க ரவுண்டா, தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 1 லட்சம் கோடி எங்கே போவாங்க காசுக்கு? எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவார்? ஒரு பக்கம் என்னடானா பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைக்கிறோன்றாங்க, இன்னொரு பக்கம் மன்றிகால வந்து 400 ரூபாயா ஏத்துறான்றாங்க, கம்யூனிஸ்ட் வந்து 700 ரூபா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதான் ஜிஎஸ்டியை வந்து நாங்கள் வந்து ஒரே ஸ்லாபாக கொண்டு வர போறோம்னு அன்னைக்கே சொல்லியிருந்தாரு ராகுல் காந்தி அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்கள் கொடுக்கும் வரி வருவாயில் பெரும்பகுதியை மாநிலங்களுக்கே திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேற கேட்டுக்கிறாங்க. அப்போ வரி வருமானமும் குறையுது, பெட்ரோல் டீசல்ல வருதும் சுத்தமா இல்லாம போயிட போகுது. மாநிலங்கள்ல இருந்து வருகின்ற வரியையும் நீங்க மாநிலங்களுக்கே பெரும்பகுதி கொடுத்து
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றுமே இல்லைன்னா டிஃபென்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, மற்ற துறைகளுக்கெல்லாம் எங்கே செலவு பண்ணுவாங்க, இதில் வந்து ரயில்வேக்கு வேற நாங்கள் மறுபடியும் தனி பட்ஜெட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு திமுகவில். காசே கிடையாது. இவங்க கொடுக்குற இவங்க அறிவிச்சிருக்க சலுகை சொல்றாங்க வாக்குறுதிகளை எப்படி அவங்களால செய்ய முடியும் அப்படின்னு தான் வாக்குறுதி. இங்க தமிழ்நாட்டில் ஒரு சுயேட்சை எம்பி வந்து தங்கச்சோறு தோண்டி எல்லாத்துக்கும் 1 கிலோ தங்கம் கொடுப்பேன்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் நம்ப முடியுமா? அந்த மாதிரி தான் இவங்களுக்கு தெரியும் நம்ம ஆட்சிக்கு வரப்போறது இல்லைன்ட்டு எதையோ ஒன்று ஆட்சி விட வேண்டியதுதான் அப்படின்னு. இப்போ ஒன்றும் வேணாம், சரிங்க நீங்கள் இவ்வளோ இலவசங்கள் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கீங்களா, இதுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு வருஷத்துக்கு, இதை மட்டும் எனக்கு கணக்கு போட்டு சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. ராகுல் காந்தி கிட்ட இருந்து பதிலே வராது. அவருக்கே தெரியாது. அள்ளி விட வேண்டியதுதான் வாக்குறுதிகளை. ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் ஒன்றும் பண்ண முடியாது. கர்நாடகத்தில் என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா கடனா வாங்குறதுக்கு எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு இன்டரிம் ரிலீஃப்லாம் கொடுக்க முடியாது, இந்த ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் உங்களோட பிரச்சனை அப்படின்ட்டாங்க. சம்பளம் கொடுக்கறதுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு பிரச்சனை, காசு இல்லை. இங்கே போக்குவரத்து ஊழியர்கள், ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் தமிழ்நாட்டில் சொல்றேன், அவங்க எவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. போராட்டம் கூட பண்ணாங்க. பண்ணி என்ன பிரயோஜனம்? கம்யூனிஸ்டுகள் வந்து அந்த பண்டிகைக்கு முன்னாடி தோ பாருங்க நாங்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணுறோம் அப்படி இப்படின்னாங்க. கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் பண்டிகைக்கு முன்னாடி பண்ணால் யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க, அப்புறம் தடை வாங்கிடுவாங்க. நம்ம வந்து போராட்டம் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு தொந்தரவு கொடுக்காத மாதிரியும் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. மறுபடியும் தொழிலாளர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்களா அவங்களுக்காக நாங்கள் தான் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சப்போர்ட்டை வாங்கிக்கலாம். இப்படி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட். என்ன இதெல்லாம் ஒரு டிராமா மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க? டிராமால இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏமாத்துற வேலை இது. சிம்பிள். இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளவு கொடுக்க போறீங்க, யார் யார் கொடுக்க போறீங்க, என்ன கிரைட்டீரியால கொடுக்குறீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. 1 லட்சம் சொல்றீங்களே, அப்போ வந்து அந்த குடும்பத்தோடைய ஆண்டு வருமானம் என்னவா இருக்கும், அதை முதல்ல எனக்கு தெளிவா சொல்லிருங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இப்படி வருங்க, ஒண்ணுமே புரியாது. ஆனா இப்ப சொல்லிட்டாங்க மியூச்சுவல் ஃபண்டு முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை அப்படின்னு நிறுத்தி நிதானமாக சொல்லு, ஓடாத அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி இந்த டெவில் இஸ் இந்த டீட்டெயில்ஸ் மாதிரி அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க என்ன கிரைட்டீரியால கொடுக்க போறீங்க அதை எங்களுக்கு சொல்லிருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கேட்க போறாங்க எல்லாரும். இப்போ சொன்னதை இப்போ நானே கூட ஆஹா இதெல்லாம் இருக்குது, நம்ம வந்து கண்டிப்பா இந்திரா காங்கிரஸ் ஓட்டு போட்டுடணும், பாரு எவ்வளவு கொடுக்குறாங்க, நமக்கு வந்து ₹1,00,000 வரப்போகுது ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் இல்லைங்க சார். அதான் நாம வந்து ராகுல் காந்தி அவர்களை கேட்கறதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கணும். கேள்வி கேட்டால் தான் சொட்டையில் மண்டையில் ஆட்சா மாதிரி புரியும். ஹேய் அவர் தான் ஏதோ வளரி நிற்கிறாருன்னா அதை போய் நம்பி நிற்கிற அப்படின்னு கூட இருக்கவங்க உங்களை பார்த்து நகையாடுவார்கள். அப்போ தெரியும் ஆஹா இதெல்லாம் டுபாகூர் வேலை, ஊரை ஏமாத்துற வேலை அப்படின்னு. இது வந்து ஒரு இயற்கை தானே சார். ஒரு இந்த அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆசை வர்றது ஆமாம் தான் சார். அவங்க ஆசைப்பட்டு ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கா இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவை சீனாவுக்கு எழுதி கொடுத்தாதான் உண்டு. சுத்தமாக ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் ஏமாத்துற வேலைங்க, பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை. இதெல்லாம் கொடுக்கவே முடியாது யாராலையும். இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கிரைட்டீரியாவில் அன்னைக்கு சொன்னாங்க பாருங்கிறது 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னாங்க. முடிச்சு போச்சு. அப்படி கொடுக்கலன்னா என்ன பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ரூபாய்க்கு 3 படி போடுறேன், அப்படி போடலன்னா அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. கட்சியில் யாராவது போட்டாங்களா? கோயம்புத்தூர்ல சும்மா ஒரு பேருக்கு ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் ஜனங்களும் அதை மறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எங்கேயாவது ஒவ்வொரு மாநிலத்தில் 1-2 பேரை கூப்பிட்டு அது கொடுத்துட்டு நாங்கள் படிப்படியாக உடனே கமாலில் பழிய போட்டுக்க வேண்டிய. அஃப்கோர்ஸ் அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இவங்க ஆட்சிக்கு வரதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் நடக்காத காரியம் போது நாமே அதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கணும். விடுங்க. தமிழகத்தில் திமுக அதிமுக இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னீங்கன்னா ஒரு சில தொகுதிகளில் வந்து இவங்க அதிமுக நல்ல ஸ்ட்ராங் பர்சன் நிற்க வச்சிருக்கிற இடத்துல அவங்க டம்மியாகவும், அவங்க வந்து ஸ்ட்ராங்கான பர்சன் இருக்கிற இடத்துல இவங்க வந்து டம்மியாக வச்சுருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போல் பேச்சுக்கள் வருது. இது எப்படி பிஜேபி வளர்ந்துச்சு அப்படின்றதுனால அந்த பயத்தில் அந்த மாதிரி பண்ணாங்களா என்னன்னு கேட்குறேன் சார். அதாவதுங்க அகெயின் இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றத நான் வந்து கிரிக்கெட்டோட தான் கம்பேர் பண்ணுவேன். ஓகே. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அலகேஷன் வரும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு டீம் வந்து அந்த டேபிளில் பாட்டமில் இருக்க டீமோட தோற்று போயிடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, பாரு இவங்க இங்கே தோத்தாதான் அவன் ஃபைனலுக்கு வரமாட்டான், அதனால ஒன்றுட்டானா தோத்தான் அப்படின்னா. இந்த வேர்ல்டு கப்லையும் இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் சே நம்ம மத்திய சென்னையே எடுத்துக்கோங்களேன். தயாநிதி மாறன் அவர்கள் நிற்கிறார், இந்த பக்கம் வினோஜ் நிற்கிறாரு. தேமுதிக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த சீட்டை. இதில் என்னன்னா அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்க வந்து தேமுதிகவுக்கு வேலை செய்ய போகிறதுன்றது கஷ்டம். தேமுதிகன்றதுக்காக சொல்லலை. சவுத்து சென்னையில் பார்த்தீங்கன்னா
அவரு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் மகன் நிற்கிறார். நிக்கிறாரு, ஜெயவர்தன் அவர்கள் நிக்கிறார். அப்ப என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து அத்தனை பேர் இங்க தானே வந்து வேலை பார்ப்பாங்க. கண்டிப்பாக. என்ன இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் ஆமா. அவர் பையனுக்கு வேலை பார்க்கறதா, அதை விட்டுட்டு தேமுதிக எப்பயுமே வேலை ரொம்ப ஆக்டிவா பார்க்கறதா? இருப்பாரு அவர் வேற. அப்ப எல்லாம் இங்க வந்துட்டாங்கன்னா ஆல்ரெடி தேமுதிகக்கு ஆதரவு கிடையாது, அதிமுக தொண்டர்களும் அங்க வேலை செய்யல அப்படின்னும் போது அப்போ பாஜக வெர்சஸ் திமுக. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவங்க ஸ்ட்ராங்கன்னா இவங்க ஒரு வீக்கா ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னும் போது எல்லாம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான அந்த எதிர்ப்பு வாக்குகள் அது வந்து அதிமுக பாஜக அப்படின்னு ஸ்பிளிட் ஆயிரும், அப்போ வந்து திமுகவே மறுபடியும் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இவர் வீக்குன்னா இவர் ஸ்ட்ராங்கு அப்படின்னு போட்டுருந்தாங்கன்னா அது மாதிரி பண்ணுவாங்களா சார்? சான்ஸ் இல்ல அப்படி ஸ்பிளிட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. 1-to-1 கான்டெஸ்ட் ஆயிடும் அது. ரைட்டா? ஓகே. இப்போ மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் பாஜக, அதே மாதிரி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாஜக வெர்சஸ் அதிமுக. அப்போ இங்க இந்த ஓட்டு ஸ்பிளிட்ன்ற பேச்சே கிடையாது, யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க போறாங்க. அதனால இது வந்து ரகசிய கூட்டணியா என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியே கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படின்னு வச்சா கூட இட் இஸ் அட்வான்டேஜ் பிஜேபின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க அந்த ஓட்டு ஸ்பிளிட்ன்றது கிடையாது, சாலிடா இவருக்கு எதிராக இவர் தான் அப்படின்னு ஆயிப்போச்சு. பல தொகுதிகளில் இந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. நீங்க சொல்லக்கூடிய அந்த மனோஜ் பி செல்வம் அப்படின்றவர் வந்து போன எலெக்ஷன்ல இவர் அமைச்சர் சேகர் பாபு இருக்கிறார் இல்லைங்களா, அவருக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப் கொடுத்தார். நீங்க வாக்கு எண்ணிக்கையே பார்த்துருக்கலாம். இப்போ மறுபடியும் அதை நிற்கிறதுனால அவருக்கு சான்சஸ் உண்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இல்லை ஒரு சிலர் சொல்ற மாதிரி ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, இப்போ தயாநிதி மாறன் அவர்களுக்கு எதிராக இவங்க வந்து தேமுதிக ஒரு வீக் கேண்டிடேட் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டெல்லாம் வந்து தேமுதிகவுக்கு வராது, பாஜகவுக்கு தான் போகும். இப்போ அடுத்தது ஏற்கனவே ஆமா, இப்போ ஏற்கனவே இவர் தயாநிதி மாறன் அவர்களாகட்டும் இல்லை வந்து தென் சென்னை தொகுதியில் அவங்க தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் போகும்போது ஈவன் கலாநிதி அவர் நார்த் சென்னையில் அங்க போகும்போதும் மக்கள் கேக்குறாங்க, என்ன பண்ணீங்க, மழை பெய்யும் போது எங்க வந்தீங்க, வெள்ளத்துல என்ன வந்தீங்க. நிறைய இடத்துல வந்து திமுக வேட்பாளர்கள் வந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தான் நாங்க செய்தியில படிக்கிறோம். இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் வந்து மக்களே கேள்வி கேட்கறாங்க, ஒரு படிக்காத மக்களே கேள்வி கேட்கறாங்க. அதாவது இதுக்கு முந்தின தேர்தல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் ரொம்ப அரிதாக நடந்த ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆளுங்கட்சி எம்பிக்கள் மந்திரிகளுக்கு எதிராக அப்படின்னு சொல்ல போனா ஒரு விதத்துல எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வேணும். ஆட்சியாளர்களை படித்தவர்களை விட படிக்காத ஒரு சாமானிய இவங்களா இருக்கிறவங்களே கேள்வி கேட்கிறாரு. நேற்றுக்கு நைட்டு ஒருத்தர் பேசினார், ஒரு ஊர்ல நல்லா பேசினார். அதாவதுங்க படித்தவங்க நிறைய பேர் ஓட்டு போற வரதே கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. ஜனநாயக கடமை அப்படின்னா நம்ம சொல்றோம், அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், அவங்க என்ன பற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க தான் வந்து அவர்களுடைய கடமையை தவறாமல் ஆற்றுகின்றார்கள். நீங்க வந்து இந்த ஓட்டு போடாதவர்கள்னு பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, படிக்காத இல்லை குறைந்த படித்த மக்கள் தான் வந்து அதிக பர்சன்டேஜில் இருப்பாங்க ஓட்டு போடுவதில். பட்சவங்கள்லாம் வந்து ஆமா, அவங்க தான் வந்து அவங்க கடமையை தவறாமல் ஆற்றுகிறார்கள். ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் அவங்கெல்லாம் வந்து தேர்தலில் ஓட்டு போடுவது கட்டாயம் நமது கடமைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட்சவங்க தான் வந்து என்னப்பா நான் வந்து ஓட்டு போடலன்னா என்ன அப்படின்னு ரொம்ப ஸ்லாக்காக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது மாற வேண்டும். இது வந்து இது கடமை இல்லை, நம்மளுடைய உரிமை. அப்போதான் வந்து கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு ஒரு யோகியதை இருக்குன்னு சொல்லுவேன். ஓட்டே போடாமல் நான் உக்காந்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் சரி வருமா அது? அதனால் இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும், அது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே வந்து மக்கள் இந்த மாதிரி எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி குறிப்பாக சென்னை இந்த 3 தொகுதிகளில் அப்படின்னும் போது அப்போ சொல்லுங்க, அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு நீங்கள் மத்திய சென்னையை எடுத்துக்காங்க, அது வந்து அந்த பக்கம் போகுமா? வெள்ளம் வந்து அதில் ரொம்ப பாதிச்சுட்டாங்க. அந்த கொந்தளிப்பு தான் இப்போ அவங்க வந்து அவுட்கமா வருது. அப்ப அந்த கொந்தளிப்பை அறுவடை செய்ய போவது யார்? தேமுதிக கிடையாது. இவங்க வீக் கேண்டிடேட்டை நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னா இப்படி பாருங்களேன், அப்ப பாஜகவுக்கு ஆதரவா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல. யோசிச்சு பாருங்க. ஏன் நீங்க திமுக அதிமுக அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருந்தாலுமே அதை தான் நான் முதல்லயே சொன்னேன், இட் இஸ் அட்வான்டேஜ் பிஜேபி அப்படின்னு. அப்போ அந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள்லாம் தேமுதிக யாருன்னே தெரியல, வேலை செய்யறதுக்கும் ஆள் இருக்க போறது கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எந்த பக்கம் போகும்? அது பாஜக பக்கம் தான் போகும். ஏன் வேற கட்சிக்கு போகும்? நாம் தமிழர் கட்சிக்கு கூட தான் போகலாம். அடையாங்க நீங்க வேற. நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டர் பேஸ் அப்படின்றது என்டையர்லி டிஃபரெண்ட். அவங்க வந்து ஆட்சிக்கு எதிரான இல்ல இதுக்கு ஆதரவான அப்படின்றதெல்லாம் கிடையாது. அண்ணன் சீமான் அவர் வருவாரு, அவர் ஏதாவது காமெடி ஏதாவது பேசுவாரு, நான் சொன்னா அங்க வந்து
சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்பாரு. அப்படியே எல்லாரும் கை தட்டுவாங்க. திடீர்னு வந்து 5 வயசுல நான் வந்து கொடி பிடிச்சிங்கன்னு நீங்க விவசாயிகளோட அதிமுக போனேன். இப்ப தேமுதிக இருக்கு, அடுத்ததா வந்து பாஜக தான் இருக்குது அப்படின்றீங்க. அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கூட தானே இருக்கு அதான் சொன்னேங்க, அவங்களுடைய ஓட்டர் பேஸ்ன்றது என்டையர்லி டிஃபரெண்ட்டுங்க. அது வந்து அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ இதுவோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பாடு காமெடியா ஏதாவது நம்ப முடியாத விஷயங்களை பேசிட்டு போவாரு. அதை நம்பிக்கின்னு அப்படித்தானே தவிர வாக்குகள் வாங்கி ஒரு 7% வாக்குகள்லாம் வாங்கி என்ன பண்ண முடியும்? அவர் பேசுறது ஏதாவது கன்சிஸ்டன்சி இருக்கா, இல்ல நம்பகத்தன்மை இருக்கா? நீங்க பேசுறாரு 5 வயசுல சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸுக்கு விவசாயிகளோட நான் கொடி பிடிச்சிட்டு போனேன்னு உடனே ஃபேக்ட் செக் பண்ணி போடுறாங்க. இவர் இந்த வருஷம் பிறந்தாரு, இவருக்கு 5 வயசா இருக்கும்போது இந்த வருஷம் இருக்கும், சிவகங்கையில கலெக்டர் ஆஃபீஸ் வந்ததே இந்த வருஷம் தான், அப்புறம் எப்படி அவர் போனாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபிரட் நோபல் அவர் தான் வந்து அணுவை கண்டுபிடித்தார், அதனால எத்தனை பேர் சாவாங்க, அதனால நோபல் பரிசை கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இவரு. ஆல்ஃபிரட் நோபல் டைனமைட்டை கண்டுபிடிச்சாரு, இவர் பாட்டுக்கு அப்படியே அள்ளி விட்டுன்னு போறாரு. அப்புறம் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? அவருடைய சப்போர்ட் பேசுறது என்டையர்லி டிஃபரெண்ட். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆட்சியில் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் அப்படிதான் இவரை நான் பார்க்குறேன், நான் சீரியஸ் கண்டெண்டர் அப்படின்னு.